ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கூட இந்த அளவுக்கு நிலமை மோசமாக இல்லை. இன்றைக்கி நிலமை ரொம்ப மாறிடுச்சு. எதை பற்றினா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஒரு பொருளை எப்படி நம்மக்கிட்ட விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அந்த முறை இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட மாறிடுச்சு. இன்றைக்கி முன்னாடிலாம் வந்து ஒரு சச்சினோ, ஒரு தோனியோ, ஒரு கோலியோ ஒரு பொருளை வந்து நம்மக்கிட்ட விற்பாங்க. போன்விட்டா அப்படின்னு ஒரு ட்ரிங்க் இருக்குது. அதை வந்து ஒரு காலத்தில் கபில் தேவ் விற்றார். போன்விட்டாவை பூஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பூஸ்ட் வந்து முதல்ல கபில் தேவ் விற்றுட்ருந்தார். அதுக்கப்புறம் சச்சின் விற்றுட்ருந்தார். அப்புறம் தோனி விற்றுட்ருந்தார். அப்புறம் கோலி விற்றுட்ருந்தாருன்னு பரம்பரையாக அவங்க விற்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா பெப்சி விற்பாங்க, கோக் விற்பாங்க. அப்படின்னு பிரபலமான கிரிக்கெட் வீரர்கள்லாம் நம்மக்கிட்ட எதையாவது விற்பாங்க. இல்லைன்னா நடிகர்கள் எதையாவது விற்றுட்ருப்பாங்க. அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு மாதிரி பிரபலங்கள் அடிப்படையாக வச்சு, இல்லைன்னா நமக்கு வந்து இந்தந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், இதை சாப்பிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது, இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க, இந்த பிஸ்கட்டை சாப்பிட வைங்க அப்படின்னு ஏதாவது பெனிஃபிட்ஸை சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி காமன் மேன் அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்ரி ஒன் அமாங் அஸ், நம்ம கூடவே இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் எல்லாருமே விளம்பரதாரர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். இன்றைக்கி அவங்க தான் வந்து நம்மக்கிட்ட நிறைய பொருட்கள் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. கண்ணாபின்னு விற்கிறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர் இருக்குது, இல்லை ஒரு 50,000 ஃபாலோவர் வச்சுருக்காங்கன்னா, அவங்க வந்து எதையாவது நம்மக்கிட்ட தலையில் கட்டணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லை ஏதாவது அனுபவங்களை கட்டுறாங்க, எதையாவது டூர் பேக்கேஜை நம்ம தலையில் கட்டுறாங்க, ஏதாவது பியூட்டி ப்ராடக்டை நம்ம தலையில் கட்டுறாங்க. இப்படி இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது டிவியிலேருந்து அப்படியே ஸ்லோவாக சோஷியல் மீடியாவுக்கு போய் சோஷியல் மீடியாலேயே இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட போயிடுச்சு. இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் நிறைய விதவிதமான பொருட்கள் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அளவுக்கு இன்றைக்கி யாருமே விற்கிறது இல்லை. அதுவும் குறிப்பாக இது வந்து மொழி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து கோயம்புத்தூர் ஆடியன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி செல் பண்ணுறாங்க. திருநெல்வேலி மட்டும் டார்கெட் பண்ணி செல் பண்ணுறாங்க. தமிழ்நாடு மட்டும் டார்கெட் பண்ணுறது அப்படின்னு மோர் டார்கெட்டடு. அப்புறம் ஏஜ் குரூப், இந்த ஏஜ் குரூப்பை பார்த்து டார்கெட் பண்ணி பொருட்கள் விற்கிறது. இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக தான் இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு முக்கியமான அட்வர்டைஸிங் பிஸ்னஸ் கிரவுண்டாக மாறிடுச்சு. நம்மளுடைய இந்த சேஞ்ச் இருக்குல்ல, இது வந்து ஒரு சரியான இம்பேக்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பின்னாடி பல ஆயிரம் கோடி பணம் வந்து புழங்க ஆரம்பிக்குது. நம்ம வந்து இப்போ தான் லைட்டாக இதோட டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் மாதிரி கேள்விப்பட ஆரம்பிக்கிறோம். ஓ, இப்படியெல்லாம் இருக்கா, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு காசு வாங்கிட்டு இவங்க விளம்பரம் போடுறாங்களா, அப்படியா அப்படின்னு. நம்ம சமீபத்தில் யூடியூப்பில் வந்து இந்த டெக் பாஸ் அப்படின்னு இது ஒரு யூடியூப் சேனலு, அவங்க வந்து கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டு எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் விற்றுட்டு இருந்திருக்காங்க, டிஜிட்டல் பொருட்கள் விற்றுட்டு இருந்திருக்காங்க. அதாவது விற்கிறதுனா நேரடியாக விற்கிறதில்ல, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் யூஸ் பண்ணோம், இதை நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம், இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு யூஸே பண்ணாத பொருட்களெல்லாம் வந்து அவங்க வந்து தங்களுடைய நேயர்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. அவங்க வந்து நாளுக்கு நாள், ஏன்னா இன்றைக்கி half த பாப்புலேஷன் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகுது. இதோட இம்பேக்ட் வந்து பெரியவங்களுக்கும் எப்படி இருக்கோ, பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, டீனேஜர்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, டீனேஜர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப அதிகமாக இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸால் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. நான் இன்றைக்கி அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க சொசைட்டி மேலே செய்யக்கூடிய பாதிப்பு, அது என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்கியிருக்கு, விளைவுகளை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சேன். நான் மெட்ராஸ் மங்காதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தொடர்ச்சியாக தினமும் காலையில் 8 மணிக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். நிறைய டாபிக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் அப்படி பேச போகிற டாபிக் எதுனா இன்ஃப்ளூயன்சர்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னோனையுமே
நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஞாபகம் வருவாங்க மனசில். இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறவங்களா இருந்தால் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இன்றைக்கி நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம். நம்ம பார்க்கலைனாலும் அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து சேர்ந்துருது. யூடியூப்பாவது பார்ப்போம், யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்ப்போம், ஃபேஸ்புக்கில் ஷார்ட் வீடியோஸ் பார்க்குறோம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாருக்கிட்டேயும் இந்த குட்டி வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த குட்டி வீடியோஸ் வழியாக தான் இன்றைக்கி பல விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்க பியூட்டி ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸு, க்ளாத்திங்கு மாதிரியான ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. அதுபோக ஃபர்னிச்சர்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, டிஜிட்டல் ஐட்டம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறாங்க. டூர் பேக்கேஜஸ்ஸு, ட்ராவலு அது மாதிரியான விஷயங்கள் விற்கிறாங்க. அப்படின்னு ஆல்மோஸ்ட் லைக் இன்ஸ்டாவில் கிடைக்காத பொருளே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்ஸ்டாவில் எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கிது, எல்லா விதமான பொருட்களும் நம்ம தலையில் கட்டப்படுது. இதுக்கு வந்து இப்படி கட்டப்படுற பொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் பெரிய பிராண்ட்ஸ் கிடையாது. இது ஒரு வகையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சின்ன சின்ன பிராண்ட்ஸு, சின்ன சிறு தொழில் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வழியாக தங்களுடைய பிஸ்னஸை வளர்த்துக்கிறாங்க. இது ஒரு ரொம்ப நல்ல பாசிட்டிவ் விஷயம். ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சின்ன கம்பெனி வீட்டிலேருந்தே ஒரு லேடி வந்து இப்போ வந்து சாக்லேட்ஸ் செஞ்சு விற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அவங்க வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வழியாக அவங்களோட மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியுது. இது ரொம்ப நல்ல விஷயம், ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் வந்து முன்னாடி சாத்தியமே இல்லை. அவங்க வந்து பெரிய அளவில் வளரக்கூடியவங்களாக மாறுறாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து சேலை வைக்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் வழியாக தங்கிட்ட இருக்கக்கூடிய சேலையை எல்லாத்தையும் அவங்க வந்து விற்க முடியுது. இந்த மாதிரி வீட்டிலருந்தே செய்யக்கூடிய சின்ன தொழில்கள், ஸ்டார்ட் அப்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வரமாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஆனால் அதே நேரத்தில் ஸ்கேம் பண்ணுறவங்க இருக்காங்கள்ல, அவங்களுக்கும் இது ரொம்ப வசதியாக இருக்குது. அதாவது ஒரு டம்மி ப்ராடக்ட்டு, இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா முடி வளரும் அப்படின்னு நிறைய இன்ஃப்ளூயன்சர் சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம நினைப்போம், ஓ இது நிஜமாகவே வளரும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி வாங்கி தலையில் தைச்சிக்குவோம். ஆனால் முடியெல்லாம் வளராது. அது ஒரு சாதாரண டப்பா ஆயிலாக தான் இருக்கும். ஆனால் அதை இன்ஃப்ளூயன்சர்ஸ் வழியாக 600 700 1000 அப்படின்னு அதிக விலை வச்சு விற்கிறது. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் எப்படி இதெல்லாம் இப்போ விற்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த டப்பா ஆயிலை வச்சுக்குவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள், நான் வந்து 6 மாதம் முன்னாடி என்னோடய ஃபோட்டோ பாருங்கள், எனக்கு முடி ரொம்ப கம்மியாக இந்த மாதிரி இருக்குது, இப்போ வந்து நான் முடி இவ்வளோ வளர்ந்துருக்குன்னா 6 மாதமாக நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க வந்து அவங்க இதை டெய்லியும் யூஸ் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தா அவங்க வந்து போன வாரம் தான் அந்த ஆயிலே அவனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க தலையில் கூட தேய்ச்சிருக்க மாட்டாங்க. அப்படி தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி விற்கிறது அப்படிங்கிறது ஒரு டைப்பு. இதில் வந்து கீழே அட்வர்டைஸ்மெண்ட்டு, இது வந்து ஒரு விளம்பரம், இந்த விளம்பரத்துக்குன்னு நான் பணம் வாங்கினேன் அப்படின்லாம் எந்த வார்த்தையோ எந்த விதமான டிஸ்க்ளைமரோ எதுவுமே இருக்காது. அதை பார்த்தா ஓ அவங்க டெய்லி யூஸ் பண்ணுறாங்க போல் அப்படிங்கிற ஃபீலில் தான் இருக்கும். இதே போல் தான் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பண்ணுறது. ஃபிட்னஸ் ப்ராடக்ட்டு, ஒருத்தன் வந்து நல்ல ஜிம்முக்கு போய் பாடியெல்லாம் ஏற்றிருப்பான். நமக்கு வந்து அதை பார்க்கும்போது நமக்கும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசை வரும். அவங்ககிட்ட வந்து அவன் வந்து ஒன்று சொல்லுவான், நான் வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி, இந்த வேய் ப்ரோட்டீன் அப்படின்லாம் இருக்கும், அந்த ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி சாப்பிட்டேன், அதனால தான் எனக்கு இப்படி ஆயிருக்கு, நான் 1 வருஷமாக இதை தான் யூஸ் பண்ணுறேன், இதில் சைட் எஃபெக்டே இல்லை, இதை நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க, லிங்க் வந்து கமெண்ட்டில் இருக்குது, லிங்க் வந்து என்னோடய பயோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒரு டைப்பு. இன்னொரு பக்கம் இந்த ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கவங்க, இந்த டிவி ஃப்ரிட்ஜ் விற்கிறவங்க, அவங்க பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், டிவியை தூக்கி போட்டு உடைப்பானுங்க, லேப்டாப்பை தூக்கி போட்டு உடைப்பாங்க. இது வெறும் 1000 ரூபாய்க்கு நான் லேப்டாப் கொடுக்குறேன், 500 ரூபாய்க்கு நான் டிவி கொடுக்குறேன் இப்படின்லாம் போடுவாங்க. அந்த டிவிக்கு வந்து எந்த பிராண்டும் இருக்காது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா சைனாவிலேருந்து வந்து டூப்ளிகேட் ஐட்டம்ஸாக இருக்கும். பிராண்ட் இருக்காது, வாரண்ட்டி இருக்காது, எந்த விதமான ஒரு நார்மல் ஃபர்னிச்சர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய எந்த விஷயமும் அதுக்கு இருக்காது. எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்டாக இருக்கும், இல்லை ஃபேக் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். இந்த மாதிரி தான் பெரும்பாலான நேரத்தில் அது வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த இன்ஃப்ளூயன்சஸோட இம்பேக்ட் இருக்குது இல்லையா, இது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டோட இம்பேக்ட் டு த பீப்புள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க வந்து ரொம்ப
என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து நம்ம என்ன வாங்கணும், நம்ம என்ன சாப்பிட்ணும், நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க பேர் இன்ஃப்ளூயன்சர். அதில் குறிப்பாக இவங்க வந்து டார்கெட் பண்ணுற செக்மெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ்ஸு, ஃபேஷனு, பியூட்டி, அப்புறம் லைஃப் ஸ்டைல். என்ன மாதிரி வண்டி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரியான லைஃப்பை நம்ம வாழ்கிறது, என்ன படம் பார்க்குறது, படத்தை எந்தெந்த படத்தை பார்க்குறது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஊரே சேர்ந்து இன்ட்ரெஸ்டெல்லர் படத்தை உட்காந்து மங்குன்னு பார்த்துருந்தாங்க. அந்த படம் பல வருஷமாக ஓடிடியில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் அதை வந்து இந்த ஐமேக்ஸ் தேட்டரில் போய் இப்படி பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து அது அனுபவம் அப்படின்னு ஒன்று கிளப்பி விடுவாங்க. உடனே எல்லாம் 2000 3000 டிக்கெட் கொடுத்து எல்லோரும் போய் பார்த்துட்ருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்களை விற்கிறது இருக்குல்ல, அனுபவங்களை வந்து பரப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்தியாவில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு பிஸ்கட் விற்க போகிறேன் அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன், இந்த பிஸ்கட் வந்து முழுக்க கோதுமையால் செய்யப்பட்டது. இது வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் இதெல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நிஜமாகவே அது கொடுக்கணும், அந்த விஷயம் இருக்கணும் அதில். இல்லைன்னா உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை தடை பண்ணிடுவாங்க, சென்சார் பண்ணுவாங்க, உங்கள் மேலே கேஸ் போடுவாங்க. இதுக்குன்னு ஆஸ்கி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, இந்திய அரசோட அமைப்பு. அதாவது அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நியாயமாக இருக்கா, அவன் சொல்கிறபடி தான் உண்மையாகவே செய்கிறாங்களா, அது அவங்க வந்து அந்த கன்சியூமர்ஸை வந்து ஏமாத்துறாங்களா, பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்குறாங்களா, அதில் யாரையாவது ஹராஸ் பண்ணுறாங்களா, இப்படின்றது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி, இப்போ சினிமாக்கெல்லாம் சென்சார் இருக்க மாதிரினா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆஸ்கி இருக்காங்க. அவங்க வந்து இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க, அவன் சொல்கிறது நிஜமாக பொய்யா. இப்போது காம்ப்ளான் விளம்பரம், காம்ப்ளான்னு ஒரு ட்ரிங்க் இருந்துச்சு, இப்போவும் இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூட அது வரதில்லை. காம்ப்ளான் வந்து ஒரு ஆடு போடுறாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது ஒரு கப்பு காம்ப்ளான் குடிச்சிங்கன்னா அது ஒரு எக்குக்கு ஈக்குவல் அப்படின்னு. இது வந்து ஒரு ஃப்ராடுத்தனம். அப்போது இதை வந்து நிரூபிக்க சொல்லி ஆஸ்கி கேட்குறாங்க, அது எப்படிங்க ஒரு கப்பு பாலும் ஒரு கப்பு காம்ப்ளான் எப்படி ஒரு முட்டைக்கு வந்து இணையாக இருக்க முடியும் அப்படிங்கும்போது அதை அவங்களால நிரூபிக்க முடியல. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஹோல் வீட் பிரெட் அப்படின்னு ஒரு ப்ரெட்டை வந்து 100% ஹோல் வீட் பிரெட் அப்படின்னு பிரிட்டானியாவிலேருந்து ஒரு ப்ரெட்டுக்கு வந்து விளம்பரம் போடுறாங்க. அப்போ அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஆஸ்கி வந்து இதை நிரூபிக்க சொல்கிறாங்க, கேசஸ் போடுறாங்க. அப்போது அது 100%லாம் ஹோல் வீட்டில் அவங்க பண்ணலை, அதில் மைதா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மற்ற சில விஷயங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது வரும்போது அவங்க வந்து மறுபடியும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன்னா இது எல்லாமே சீட் பண்ணுது, கன்சியூமர்ஸை சீட் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான விளம்பரங்களை வந்து ஆரம்பத்துலேயே அவங்க ஸ்டாப் பண்ணி விடுறாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு சென்சார்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. இப்போது ஆக்சஸ் 125 அப்படின்னு ஒரு வண்டி இருக்குது, சுஜுக்கின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து தப்பான ஒரு மைலேஜை சொல்லி அவங்களோட வண்டிக்கு இது பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போது அதை வந்து இவங்க கவனிக்கிறாங்க, இது தப்பாக இருக்குது, இது ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அது பரவாயில்ல, எஜுகேஷனில், மெடிக்கல் விஷயங்களில், ஃபுட்டில் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இந்த ஆஸ்கி. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஆனால் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அப்படிப்பட்ட எந்த அமைப்பும் கிடையாது. யாரும் இன்ஃப்ளூயன்சர்ஸை சென்சார் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி ஆயிடுச்சு விளம்பரங்களுக்கு. அங்கே என்ன வேணாலும் சொல்லி எதை வேணாலும் தள்ளிடலாம், யார் தலையில் வேணாலும் எதை வேணாலும் கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இன்றைக்கி உருவாயிடுச்சு. கவர்மெண்ட்டாலையும் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக தே ஆர் கெட்டிங் பெய்டு. இன்றைக்கி வந்து ஒரு ரீல்ஸ் போட ஒரு சாதாரண இன்ஃப்ளூயன்சரு ஒரு ரீலுக்கு 20,000 30,000 50,000 1 லட்சம்லாம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்போது அந்த ரீல்ஸையே இது விளம்பரம் அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா ஒரு ரேட்டு,
இது விளம்பரம் இல்லை, நானே யூஸ் பண்ணேன், எனக்கே இது நடந்துச்சு, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. அப்படின்லாம் இன்றைக்கி வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு. அவங்க வந்து இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது பணம் எப்படி வாங்கிக்கிறது அப்படிங்கிறதுக்கு. அப்போது அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது இதில். அவங்க வந்து இப்போ ஒரு ஹேர் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஹேர் ஆயில் போட்டு நமக்கு முடியெல்லாம் கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க அதுக்கு எந்த பொறுப்பும் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து ரிசல்ட்ஸ் வேரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு. அவங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸு காட்டப்படுறது, அவங்க சொல்கிறது, இதுக்கு வந்து எந்த ஆதாரமும் இருக்காது, எந்த ப்ரூஃபும் இருக்காது. எல்லாமே பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணேன், எனக்கு நல்லா இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணேன், எனக்கு நல்லா இருந்துச்சு, இப்படிப்பட்ட விளம்பரமாக தான் இருக்குமோ இல்லைய எதுக்குமே அறிவியல் ஆதாரமோ எந்த ஸ்டாண்டர்ட்ஸோ எதுவுமே இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி இந்த கம்பெனிகளும் இருக்காங்கல்ல. இப்போ ஒருத்தர் வந்து சாக்லேட் விற்கிறாருன்னா அந்த சாக்லேட் வந்து சரியான தர சான்றிதழ் பெற்றிருக்கா, அது முறையாக தயாரிக்கப்பட்டிருக்கா, அது வந்து எதோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, எதுவுமே நமக்கு தெரியாது. எதையாவதுக்கு ஜிக்னா பேப்பரில் சுற்றி நமக்கு அனுப்பி விட்ருவாங்க. நம்ம வந்து இதை பார்ப்போம். அதாவது இந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாக்லேட்டை நான் வாழ்க்கையிலே சாப்பிட்டதில்லை, இதை வந்து என்னோடய லவ்வருக்கு நான் வாங்கி கொடுத்தேன், அவள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டா, இல்லை அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கும் தோணும், நம்ம இந்த சாக்லேட் வாங்கி கொடுத்தா நம்ம பார்ட்னரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சி நம்ம அதை வாங்கி கொடுப்போம். பட் அது என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. குறிப்பாக சில்ட்ரன் ப்ராடக்ட், குழந்தைங்களுக்கான பொருட்கள் இருக்குல்ல, குழந்தைங்களுக்கான உடைகளோ இல்லை உணவுகளோ மருந்துகளோ சோப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விற்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வீட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இருக்குது, வீட்டிலேயே உருவாக்கப்பட்டதாக இருக்குது. எனக்கு உண்மையில் அதெல்லாம் பார்க்கும்போது பயம் வருது. இவங்க என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க, இதை யார் முறைப்படுத்துகிறாங்க, இவங்க இந்த பொருட்கள் விற்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ப்ராப்பர் லைசன்சிங்கெல்லாம் இருக்கா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் குட்டி குட்டி பிராண்ட்ஸு, இந்த பிராண்டு கூட சொல்ல முடியாது, இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி தொழில், குடிசை தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்கள வந்து யாரும் முறைப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. இது எதுவுமே எந்த கண்காணிப்பும் இல்லாமல் நடக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து நேரடியாக நம்ம உளவியல் பாதிப்பை பற்றி தான் நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். இது வந்து இன்ஃப்ளூயன்சஸ் வந்து எப்படி உளவியல் ரீதியாக நம்மளை பாதிக்கிறாங்க, நம்ம தொடர்ச்சியாக அவங்களோட த பெஸ்ட் வெர்ஷனை வந்து தங்களுக்கு காட்டி அவங்க வந்து ஒரு பொருளை வந்து நம்மக்கிட்ட தள்ளுறாங்க. இது நமக்கு வந்து கம்பேரிசனை உருவாக்குது. நம்ம நேரடியாக மன ரீதியாக பாதிக்கப்படுறோம். நம்ம பெஸ்ட் வெர்ஷனுக்காக ரொம்ப போராடுறோம். அப்போது வேறு வழி இல்லாமல் அந்த பொருட்களெல்லாம் நம்ம வாங்க நிர்பந்திக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இன்னொரு பக்கம் இது எதுவுமே ஸ்டாண்டர்டைஸ்டு கிடையாது. இந்த இன்ஃப்ளூயன்சருக்கும் யாருக்கும் பொறுப்பு கிடையாது. சமீபத்தில் கூட பொட்டேட்டோ ஃபேஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு இன்ஸ்டாவில் அவங்க வந்து தொடர்ச்சியாக நான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணேன், அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணேன், எனக்கு இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்னு அந்த மாதிரி நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே போய் கமெண்ட்டில் சொல்கிறாங்க, இது அட்வர்டைஸ்மெண்ட்டு கீழே போடு அப்படின்னு. இன்றைக்கி யாருமே அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லி தள்ளுறதில்ல நம்மக்கிட்ட. அது எல்லாமே தன்னுடைய அனுபவமாக தான் அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து இதை பண்ணேன், நான் வந்து இந்த டூர் பேக்கேஜில் இந்த இடத்துக்கு போனேன், இங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அப்படி இருந்தது, ஆஹா ஓஹோ, இப்படி தன்னுடைய சொந்த அனுபவமாக தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே நம்ம தலையில் ஏதோ ஒரு பொருளை கட்ட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதை முறைப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இதை முறைப்படுத்தலைன்னா இன்னும் பல பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம். குறிப்பாக இன்றைக்கி டீன்ஸ் வந்து இதில் ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நமக்காவது கொஞ்சமாச்சும் இது ஒரு ஸ்கேமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டாவது இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்து டக்குன்னு இது வாங்கிட்டா, இந்த பொருளை யூஸ் பண்ணிட்டா, இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டா, இந்த பியூட்டி ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டா நம்மளும் அவங்க மாதிரி ஆகிடுவோம் அப்படிங்கிற உந்துதல் வந்து நம்மளோட அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. சோஷியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து தன்னை அப்படி தான் வெளிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதோட பாதிப்பு இன்னும் வருங்காலத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கவர்மெண்ட் வந்து ஆஸ்கி வச்சு எப்படி விளம்பரங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துதோ அது மாதிரி இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸில் இந்த யூடியூப்பில் நிறைய பொருட்கள் விற்கிறவங்க எல்லாரையும் கவர்மெண்ட் வந்து கொஞ்சமாச்சும் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன விற்கிறாங்க, அவங்க எப்படி பொருளை விற்கிறாங்கன்றது ஒன்று, அவங்க என்னென்ன பொருட்கள் விற்கிறாங்கன்றது ஒன்று.
அது 2யுமே கண்காணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஏன்னா இங்கே விற்கப்படும் முறையும் வந்து தப்பாக இருக்குது. விற்கப்படுகிற பொருளும் வந்து எப்படிப்பட்டதுன்னு யாருக்குமே தெரியறதில்ல. ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு உரிய அனுமதி வாங்கணும். இது தன்னுடைய ரீல்ஸை வந்து நான் போட போகிறேன். இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரிங்க்கை வந்து விளம்பரம் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் போடுற விளம்பரத்தை ஏதோ ஒரு அமைப்பில் கொடுத்து ஓகே பண்ணி அதுக்கப்புறமா வாங்கி போடுற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லை இன்றைக்கி. அவன் என்ன வேணாலும் பேசி விற்கலாம். இந்த ட்ரிங்கை குடித்தா நான் வானத்தில் பறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவன் ஏமாற்றி விற்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பீப்புள் பிலீவ். ஏன்னா அவருக்கு ஒரு மில்லியன் ஃபாலோவர் இருக்காங்கன்னா அவன் ஆத்தென்டிக்காக தான் இருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவங்க ஆரம்பத்தில் பொருள் விற்கிறவங்களாம் நம்மக்கிட்ட வரல. அவங்க ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அப்படின்னு தான் இவங்க எல்லாருமே நம்ம லைஃப்குள்ளே வர்றாங்க. அப்படி தான் அவங்கள வந்து நம்ம பின்தொடர ஆரம்பிக்கிறோம். ஆனால் போக போக அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸிங் பர்சன்ஸாக மாறுறாங்க, விளம்பரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம குழந்தைங்கக்கிட்டேயே ஏதோ ஒன்று விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விற்கும்போது அவங்கள முறைப்படுத்தணும். அவங்க என்ன விற்கிறாங்க, அவங்க விற்கிற பொருள் வந்து சரியான பொருள் தானா? கண்ட பொருள்லாம் விற்கிறாங்க. அப்போது அந்த பொருள் வந்து சரியான பொருளா? இவங்க சொல்கிற முறை வந்து சரியானதா? இவங்க வந்து கண்டமேனிக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க. இந்த இந்த இதை வந்து நான் பூசிக்கிட்டேன், இந்த மருந்தை வந்து நான் உடம்புல தேய்ச்சிக்கிட்டேன், நான் வெள்ளையாயிட்டேன் அப்படின்னு பொய் சொல்லலாம். முன்னாடி இந்த ஃபேர் அண்ட் லவ்லி விளம்பரம்லாம் அப்படி தான் வரும். அது மாதிரி இவங்க பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி சொல்லணும். எனக்கு இதை யூஸ் பண்ணால் சில பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஏன்னா எல்லா பொருளும் எல்லாருக்கும் ஏற்றதாக இருக்காது. அதுவும் குறிப்பாக பியூட்டி ப்ராடக்ட், ஃபிட்னஸ் ப்ராடக்ட், இந்த ப்ரோட்டீன் மாதிரியான ப்ரோட்டீன் பவுடர் விற்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அந்த ப்ரோட்டீன் பவுடர்லாம் வந்து மாற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சுன்னா உடம்புல பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதில் வந்து என்ன கலக்கிறாங்க, என்ன மாதிரியான விஷயம் அதில் ஆட் பண்ணுது, இது என்ன ப்ரோட்டீனு, இது எப்படி தயாரிக்கப்படுது, இதுக்கு ஏதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா, எதுவுமே நமக்கு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இவர் சொல்கிறாரு, இவர் பெரிய ஆளாச்சே அப்படின்னு சொல்லி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம். இது வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு சிக்கலாக மாறிட்டுருக்கு. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க. அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லாம் வந்து இதை எப்படி சென்சார் பண்ணுறது அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நிறுவனங்களோட உட்காந்து அவங்க பேசுகிறாங்க. அப்போ சில வார்த்தைகள்லாம் இவங்க பயன்படுத்தினா சென்சார் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஆனால் எவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஆகிட்டாங்க. இவ்வளோ பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறது, முறைப்படுத்துறது, கண்காணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு செயலாக தான் இருக்கும். அப்போது அரசால் மட்டும்தான் ஓரளவுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை யோசிக்க முடியும். ஒன்று. இன்னொரு பக்கம் நம்மளும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் விற்கக்கூடிய பொருட்கள், சேவைகள், அனுபவங்கள் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நிதானமாக அதை வந்து வாங்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி யோசித்து பண்ணலாம். ஏன்னா சமீபத்தில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணாங்க. ட்ரெஸ் ஆர்டர் பண்ணோன்னே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தா அது ரொம்ப மட்டமான துணியாக இருக்குது, மட்டமான ப்ராடக்டாக இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோ பணம். ஏன்னா இவங்க விற்கிறாங்க அப்படிங்கிறதுனாலேயே. இப்போது இதுக்கு வந்து நம்ம யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், என்னென்ன நம்ம வந்து செய்ய முடியும்? இந்த ப்ராடக்ட் விற்கிறவங்கக்கிட்ட நம்ம பேச முடியாது, இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்ட போய் கேட்க முடியாது. அப்படிங்கும்போது இது ஒரு மாதிரியான ஒரு ஸ்கேமாக தான் மாறுது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு பக்கம் முதலீடு மாதிரியான விஷயங்கள்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இதில் முதலீடு பண்ணுங்கள், அதில் முதலீடு பண்ணுங்கள், இந்த இடத்துல நிலம் வாங்குங்க, அந்த இடத்துல அப்படின்னு பெரிய லெவலில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து அவங்க ஃபிட்னஸ்ஸு, பியூட்டி, இந்த மாதிரி ஃபேஷனு இந்த மாதிரி இருந்தவங்க இன்றைக்கி வந்து பெரிய பெரிய நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது, பிட்காயினில் காசை போடுங்க, அதில் காசை போடுங்க, கிரிப்டோவில் காசை போடுங்க, இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த ஃப்ரான்ச்சைஸி வாங்குங்கன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையுமே முறைப்படுத்தணும், கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா இது வந்து இன்னும் பெரிய பெரிய ஸ்கேம்ஸு, பெரிய பெரிய சைடு எஃபெக்ட்ஸு, உயிரிழப்புகள் கூட நடக்கலாம். ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல் தான் இது. குறிப்பாக குழந்தைங்க இதிலெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னா, நீங்கள் முதல்ல
அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்ம குழந்தைங்க வந்து எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்க தான் செய்வாங்க. அவங்க வந்து அதை பார்த்துட்டு எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இந்த மாதிரி பைக் வேணும். இந்த பைக்கெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதே இந்த ரீல்ஸு, யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான். அதனால தான் அவங்க வந்து டீனேஜ்லேயே எனக்கு வந்து பைக் வேணும், அதுவும் இந்த கேடிஎம் பைக் வேணும், டியூக் வேணும், அப்படி இப்படின்லாம் ரொம்ப ஹை ஸ்பீடு பவர் பைக்ஸ் எல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பல நேரங்களில் பல விபத்துக்களை சந்திக்கிற மாதிரியான சூழலாக ஏற்படுது. அப்போ இதில் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை வந்து ரொம்ப பார்த்துக்கணும். நம்மளும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும். இல்லைன்னா இது வந்து ரொம்ப ஆபத்தில் தான் போய் முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் வந்து உங்களோட பேசணும்னு நினச்ச விஷயம். இன்ஃப்ளூயன்சஸ் அப்படிங்கிற இந்த மார்க்கெட்டு எப்படி நம்மளை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா நம்ம வந்து அதை பற்றி பெருசாக அக்கறை இல்லாமல் இருக்கோம். ஏன்னா அது நம்மளை நேரடியாக எங்கேயும் தொந்தரவு பண்ணுறதில்ல. ஆனால் அது வேறு ஒரு பெரிய நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இது. மற்றபடி நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். அதுவரை எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா ஸ்மைல் பண்ணுங்கள். அப்புறம் எது செஞ்சாலும் கவனமாக செய்யுங்க. இன்றைக்கி ஒரு மண்டே. ஸோ எல்லோரும் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க, வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வாரம் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையும். நாளைக்கு வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட்.